முதலாவது கருத்து கவனிங்க. அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாதவர்களில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷன் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறார். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களில் செய்கிறவர், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிற தேவன். அவர் நட்சத்திரத்தை எல்லாம் எண்ணி பேர்த்து அழைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். நம்முடைய ஆவியினாலே வானத்தை அளந்து அலங்கரித்திருக்கிறவர். வானங்களை ஜானகமாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி சமுத்திரத்தின் தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து மலைகளை துவால் போனாலும் பருவங்களை தராசாலும் நிறுத்தவர் நம்முடைய தேவன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் தண்ணீரை கால் மேலே கட்டி வைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் வந்தியமும் முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராய் இருக்கிற நம்முடைய தேவன். நமக்காக பாடுகளை பட்டு மறித்து உயிர்த்தெழுந்து திருப்பி வரப்போய் நம்மளை மனவாட்டியாக கொண்டு செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சம்பவங்களுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் பரிசுத்த குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவியடிக்கு விளைகிறவர், வானங்களில் உயர்ந்தவர். வானாதி வானம் கொள்ளாதே, அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்னவர். அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறது அவர் அறிவார். வெளிச்சம் வெளிச்சம் அவரிடத்திலே மற்றும் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், தடைகளை உடைத்து போட்டு முன் சொல்கிறவர். நம்முடைய வாழ்விலை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் கொள்கிறார், அவர் உயிர்ப்பிக்கிறார், அவர் காயப்படுத்தினார், அவர் சுத்தப்படுத்தினார். அவருடைய கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்ததை யார் தடை பண்ண முடியும்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர், பரிசுத்தவான்களின் ராஜா. கிறிஸ்துவுக்குள்ளே சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. சிங்காசனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், துறைத்தனங்கள் ஆனாலும், தேவதூதர்கள் ஆனாலும் அவருக்கென்றும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். அவருக்கு தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது உலகமே. ஆனா அந்த குமாரனை யார் கொடுத்தாரு? நம்மளுக்கு கொடுத்தார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சத்ராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எதற்குமே கலந்து தேவன் இருந்து தமிழ்மொழியாக்கிறவர். எல்லாம் நின்று கம்பீர சத்தமாய் நாம் எழுதி பிரகாசிக்கும் மொழி வந்தது கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உதித்தது. அப்பொழுது கர்த்தர் நம்ம சொல்லுவார். அத்தனை சுத்தி சொல்லிட்டே போலாம் டைம் இருக்காது.